வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதில் எழுதப்பட்டிருக்கிற 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்க கேட்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் மிக அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். எந்த வாக்குத்தத்தம் தெரியுமா? நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நம்ம போயிட்டு இருக்கிற பாதை இப்போ கரடு முரடா இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம இன்னைக்கு பயணம் செய்கிற பாதை முள்கள் நிறைந்த பாதையாக இருந்திருக்கலாம். கண்ணீரின் மத்தியில் நடந்துட்டு இருக்கலாம், வேதனையின் மத்தியில் நடந்துட்டு இருக்கலாம். நம்ம பல நேரம் நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் ஆசீர்வாதங்கள் தடையாகவே இருக்க வேண்டும்? சில காரியங்களுக்கு நம்மளுடைய கால்களை எடுத்து வைப்போம். இதை செஞ்சு முடிச்சிடலாம், நாளைக்கு முடிச்சிடலாம், இந்த காரியம் நாளைக்கு என் வாழ்க்கையில் நடந்துரும் யோசிப்போம். ஆனால் நாளைக்கு வந்துச்சுன்னா அது மறுபடியும் சொல்லும் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தாமதமாக சென்று கொண்டே இருக்கிறது, வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இரவு நேரத்தில் யார் இந்த வார்த்தையை செவி கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுகிறப்பா, மனுஷனோடு கூட பேசுவதை விரும்பவில்லை, நீர் என்னோடு பேசுவதை நான் விரும்புகிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, நிச்சயமாய் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கரடு முரடான அனுபவங்கள், கண்ணீர் நிறைந்த பாதைகளை அவர் செவையாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. யோனாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போகும்படியாக சொல்லுகிறார். நீ நினிவேக்கு போகும்படியாக ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஆனால் இந்த யோனா ஒரு காரியத்தை செய்கிறார். ஆண்டவரை விட்டுவிட்டு அவன் தர்ஷீஷுக்கு நேராக கடந்து செல்லுகிறார். பிரயாணம் ரொம்ப அழகாக தான் ஆரம்பிச்சது. ஸ்டார்டிங் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப இனிமையாக இருந்தது, ஆரம்பம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பயங்கரமான புயல் காற்று அவனுடைய வாழ்க்கையில் வீச ஆரம்பித்தது. ஆனால் யோனாவோ அந்த படகின் அடித்தட்டிலே நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார். மேலே அந்த மாலுமிக்கு பயங்கர குழப்பம், ஏன் இவ்வளவு காற்று வீச வேண்டும், இந்த புயலை எப்படி கடந்து செல்வது, இந்த பிரச்சனைகளை எப்படி தாண்டி செல்வது, எவ்வளவோ ட்ரை பண்ணார், எந்த முடிவும் வரல. யோனாவுடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். நாம் சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம், யாருடைய பெயர் வருகிறதோ அவனை எடுத்து கடலுக்குள்ளே வீசுவோம் என்கிற ஒரு காரியத்தை திட்டமிடுகிறார்கள். பேர் எழுதுறாங்க, பேர் எழுதிட்டு போட்டு பார்த்தா யோனாவுடைய பேர் வருகிறது. பிடித்து கொண்டு வருகிறார்கள். அவன் போட்ட திட்டம் தர்ஷீஷுக்கு போகணும்னு திட்டம் போட்டான். ஆனால் தர்ஷீஷுக்கு போற வழியிலேயே ஆண்டவர் மீனுடைய வயிற்றில் அவனை அடைத்து போட்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் தான் நடக்குது. பல நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்ம வைக்கிற பிளான் ஒன்று, ஆனால் போகிற வழியிலே நம்முடைய ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருது. நம்ம நினைக்கிறோம் இது என் வாழ்க்கையில் நல்லா இருக்கும், இந்த காரியம் என் வாழ்க்கையில் இன்பமாக இருக்கும், நான் செய்கிற இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நன்மையாக முடியும், எத்தனையோ காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் போகிற இடத்துல ஒரு மீன் வருது, நம்ம வாழ்க்கையை கொலாப்ஸ் பண்ணி விட்டுருது. இன்னைக்கு வீட்டில் எவ்வளவோ சேவ் பண்ணி வைக்கிறோம், மீன் வருது கொலாப்ஸ் பண்ணிடுது. இன்னைக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை சேர்த்து வைக்கிறோம், சின்ன ஒரு பிரச்சனை தான், ஆனால் குடும்பத்தில் சீரழித்து விட்டுகிறது. யோனா 3 நாள் உள்ள இருக்கிறான். அதற்கு பிறகு ஒரு காரியம் நடக்குது. ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, எப்பா இட் இஸ் நாட் யுவர் பாத், நீ போகிற வழி தப்பு, கரெக்டான பாதையில் நட அப்படின்ட்டு அவனை அனுப்புறாரு. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட ஆரம்பித்தது. எந்த மீனுடைய வயிற்றுல இருந்தானோ அந்த மீன் அவனை சேர வேண்டிய இடத்துல கரெக்டா போய் கக்கினது. அங்க போய் நடக்கிற காரியம் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறா. தேவனுடைய வசனம் நினிவே ஜனங்களுக்குள்ளே வந்தது. அவர்களுக்கு மேலே இருந்த சாபம் அந்த நேரத்தில் உடைக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறாரு, நம்ம லைஃப்ல ஒரு பெட்டர் பிளானை வச்சிருக்கிறார். ஆனால் பல நேரத்தில் நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமே இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் சில காரியங்களை உங்கள் மத்தியில் வேகமாக எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எது யோனாவுடைய வாழ்க்கையில் தடையாக மாறினது? அவன் பிளான் தர்ஷீஸ் தான் பிளானு. நம்ம லைஃப்பில் எவ்வளவோ பிளான் வச்சுருக்கோம். என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் குடும்பம் இப்படி இருக்கணும், என் வீடு இப்படி இருக்கணும், என் கார் இப்படி இருக்கணும், என் காரியங்கள் இப்படி இருக்கணும், நிறைய பிளான் நம்ம லைஃப்பில் வச்சுருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த பிளானுக்கு நடுவில் பல பிரச்சனைகள் நமக்கு தடையாக வந்து கொண்டிருக்கிறது.
எதனால் அந்த தடைகள் வருகிறது? வேத புஸ்தகத்தின் உதவியோடு 2 காரியங்களை வேகமாய் உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போமே ஆனால், யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் அதனுடைய 2வது வசனத்தையும் ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். யோனா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, நம்ம வாசித்த அதே வசனத்தினுடைய நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நாம் வாசிக்கும் பொழுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்கிற ஒரு வார்த்தை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஏன் தடைகள் வருகிறது? யோனாவுடைய வாழ்க்கையில தடை வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன பாதை நினிவே. ஆனால் இவன் தன்னுடைய புத்தியின் மேல சாயரானே தவிர ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அவன் கீழ்ப்படிய விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நினிவேக்கு போ அப்படிங்கிறாரு. ஆனால் இவன் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை விட்டுட்டு இந்த தீர்க்கதரிசி, இந்த ஊழியக்காரன் அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? சுய புத்திக்கு மேல சாய்ந்து விட்டான். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம சுயத்துக்கு மேலே சாஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பல நேரத்தில் இந்த காரியத்தை நமக்கு செஞ்சால் நல்லா இருக்குமே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனைக்கு போனால் நல்லா இருக்குமே, ஆராதனை விட்டுட்டு கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே சொந்தக்காரங்களை பார்க்கலாமே, இல்லை இந்த கூட்டத்தை விட்டுட்டு இந்த காரியத்திற்கு போனால் என்னுடைய காரியங்களில் ஒரு 5 ரூபாய் கூட கிடைக்குமே. ஆண்டவரை விட்டுட்டு நம்ம சுய புத்திக்கு மேலே, நம்ம சுயமான காரியத்திற்கு மேலே, நம்ம வாழ்க்கைக்கு மேலே நம்ம காரியங்களை வைத்து நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரு சுயத்தை விட்டுட்டு ஆண்டவரே இனி நான் செயல்படக்கூடாதப்பா, நீங்க சொல்றத கேட்க நான் விரும்புறேன்னு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதாவது யோனா விட்டத்தில் ஆண்டவர் 2 முறை சொல்ற இதே வார்த்தையை யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனம் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுலயும் ஆண்டவர் இதே காரியத்தை சொல்றார். இன்னைக்கு பல முறை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறாருப்பா, நீ ஒன்றை நம்பாத, உன் பணத்தை நம்பாத, உன் குடும்பத்தை நம்பாத, உன் வாழ்க்கையை நம்பாத, இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருப்போமா இல்லையா கேள்விக்குறி. இன்னைக்கு மாலை நேரத்தில் பாஸ்டர் பிளெஸிங் அவங்க கூட ஒரு 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 கார் ரிப்பேர் பண்ணுற ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். இப்போ போகும்போது அங்கே இருக்கிற ஒரு பிரதர் ஒரு வார்த்தையை சொன்னார். 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் கார் சர்வீஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஐயா வந்திருந்தார்கள். நல்லா எங்கள் கூட நல்லா ஜாலியாக சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக போனாங்க. போயிட்டு அடுத்த நாள் நாங்கள் எங்களுடைய அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறோம், அவருடைய ஃபோட்டோ போட்டு மறித்து விட்டாருன்னு நம்பரை போட்டிருக்கிறாங்க அப்படின்னாங்க. நானும் ஃபோன் பண்ணி கேட்டா அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. உண்மைதான், மனுஷ வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியில் இருக்குது. மனுஷன் எல்லாத்துக்கும் பின்னாடி சுயத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, don't lean upon your knowledge, உன்னுடைய சுய புத்தியின் மேல் நீ சாயாதே, நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் வேற. இன்னைக்கு இழந்து போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இதை காட்டிலும் இதை விடவும் மேலான காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், இன்னைக்கு வாழ்க்கையில துன்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கலாம், இன்னைக்கு முள்ளுகளுக்குள்ள நடந்துட்டு இருக்கலாம், வெறுமைக்குள்ள நடந்துட்டு இருக்கலாம், கண்ணீர் பாலைவனத்தில் நடந்துட்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆறுதலின் நீரூற்று, என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தின் நீரூற்று என்னுடைய வாழ்க்கையில் எழும்பாதா என்று கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவ சமூகத்தில் ஆண்டவரே உம்மை நம்புகிறோம், ஆண்டவரே நீர் பேசுகிற வார்த்தைகளை நம்புகிறோம், நீர் என்னோடு கூட உலாவும் என்று கேட்கும் பொழுது அவர் உங்களை வழிநடத்த, எந்த தடைகள் வந்தாலும் உடைத்து போட அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் செய்வார். நிச்சயமா நம்ம எதிர்பார்ப்பதை விடவும் நினைக்கிறதை விடவும் அவர் பெரிதாக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு காலேஜில் அழகான ஒரு காலேஜ் டே கொண்டாடும்படியாக தீர்மானித்தார்கள். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கிறாங்க. சிலர் பாட்டு பாடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, சிலர் டான்ஸ் பண்ணுறதுக்கு, சிலர் இந்த கொரியோகிராஃபி பண்ணுறதுக்கு, இப்படி நிறைய பேர் நிறைய காரியங்களுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதில் அந்த ஸ்கூலில் அந்த காலேஜில் எப்போவுமே அந்த சிங்கிங் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறவங்க கிட்ட ஒரு கூட்டம் இருக்கும்.
அவன் பார்த்து சொல்கிறான், இந்த முறையும் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுப்பேன். ஐ ஆம் கோயிங் டு வின் திஸ் கேம். இந்த போட்டியில் நான் தான் முதல் பரிசு எடுப்பேன் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறான். அதே காலேஜில் ஒரு மக்கு பைய ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஒரு கிட்டார் எடுத்து வச்சுட்டு அவனுக்கு வாசிக்கவும் தெரியாது. எஃப் பிடிச்சா ஜியில் பாடுவான், ஜியை பிடிச்சா ஏல பாடுவான், மாற்றி மாற்றி பாடக்கூடியவன். அவன் கூட யாரும் இல்லை, அவன் பக்கத்தில் யாரும் இல்லை, அவனை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவன்கிட்ட போய் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பையன் இல்லை. இவன் தன்னந்தனியாக உட்காந்து இந்த கிட்டார் எடுத்து வச்சு என்ன வாசிக்க தெரியுமா அப்படி வாசிட்டு கிடக்கிறான். அங்கே போகிற வாரவங்களாம் அவனை பார்த்து, உனக்கெல்லாம் எதுக்கிட்டா அந்த கிட்டாரு, நீ பாடி என்னத்தை கிழிச்சிட போகிற பாரு, அவன் தான் சூப்பராக வாசிப்பான், நீ வாசித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இவனை கிண்டல் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இவன் பாவம் ஒவ்வொரு நாளும் உட்காந்து தெரிஞ்ச 2 கார்டை மாற்றி மாற்றி தக்கிட்டன்னு ப்ளே பண்ணிட்டு இருக்கிறான். அந்த போட்டி நாள் நெருங்கி கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கு மேலே முயற்சி பண்ணுறான்னா நம்ம ஆள் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கிறான். போட்டி வந்தது. முதல்ல இந்த பையனை பாட சொன்னாங்க. இவன் கிட்டார் எடுத்து வச்சு அவ்வளவு நாள் அவன் ப்ராக்டிஸ் பண்ணதை வச்சு ஒரே ஒரு நிமிஷம் தேவன்கிட்ட கேட்டான், ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக்கொள்ள, எனக்கு பாட தெரியாது, வாசிக்க தெரியாது, ஆனால் ஒரே ஒரு காரியம் தெரியும், உங்களை மட்டும் நம்ப தெரியும்ப்பா, காப்பாத்துங்க அப்படின்ட்டு வாசிட்டான். தெரிந்த ஒரு கிறிஸ்தவ பாடலை பாடிட்டு இறங்கி வந்துட்டான். யாரும் அவனுக்கு கை தட்டலை, அப்படியே விட்டாங்க. சரி இப்போ ஒன்று நினச்சிட்டான், அவ்வளோதான் முடிஞ்சுது, வாழ்க்கை கொலாப்ஸ் தான், முட்டை மார்க்கு தான், வாழ்க்கையில் ஒப்பேற முடியாது அப்படின்ட்டு இருக்கிறான். அடுத்து கொஞ்சம் பேர் பாடினதுக்கு பிறகு இந்த காலேஜிலே ஃபஸ்ட் எடுத்துருப்பான்ல, அவனை இப்போ கூப்பிட்றாங்க. பயங்கர கைத்தட்டு. அந்த கைத்தட்டும் போது அந்த அரங்கமே அதிர்ந்து போகுது. எல்லாரும் சொல்கிறாங்க, ஏய் நீ தான் வின் பண்ணுவ, சத்தம் போடுறத பார்த்தா பயங்கரமாக இருக்குது. ஸ்டேஜுக்கு வந்தான். ஸ்டேஜுக்கு வந்து காடு பிடிச்சவன், காடு ஏல பிடிச்சவன் பாடுறது சீல பாடியிருக்கான். கிளவி கத்துற மாதிரி கத்திட்டு அவமானம் பொறுக்க முடியாமல் கீழே வந்தான். அன்னைக்கு தான் ஒரு காரியத்தை புரிஞ்சுட்டான். நான் என் சுயத்தின் மேலே சாய்ந்திருக்க கூடாது. நான் என்னை நம்பிக்கொண்டிருந்தேன். என் பக்கத்தில் இருந்து என்னை என்கரேஜ் பண்ண 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 நான் கிழிச்சிருவேன்னு என் மேலே எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை போட்டுட்டேன். நான் பண்ணது தவறு. நான் சுயத்தின் மேலே என் நம்பிக்கையை போட்டிருக்க கூடாது. ஆனால் அன்றைக்கு அதை வின் பண்ணது, அந்த இதுவரைக்கும் வின் பண்ணவில்லை. ஆனால் எவன் தோற்று போனானோ, தேவனை நம்பியிருந்தான், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று தன்னை ஒப்பு கொடுத்தானோ, அவனுக்கு அந்த கப்பை கொடுத்தார்களாம். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் நம்முடைய சுயத்தை சார்ந்த வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கிறோம். சுயத்துக்காக ஓடுற ஆண்டவர் சொல்றாருப்பா, உன்னை நம்பாத, உன் வாழ்க்கையை நம்பாத, என்ன நம்பு, என்ன முழுவதுமாய் பற்றிக்கொள், என் வார்த்தையை நம்பு என்று சொல்லுகிறார். அப்படி நம்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உனக்கு விரோதமாய் எத்தனை தடைகள் வந்தாலும், மீனே விழுங்கி போட்டாலும் பரவாயில்ல, கரெக்டான நினைவேல கொண்டு போய் உன்னை தள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய விருப்பத்தின்படி ஓடாமல், நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யாம, இது ஆண்டவருக்கு பிரியம் தானா, நான் செய்கிற காரியம் ஆண்டவர் விரும்புவாரா, நான் கொடுக்கிற காரியத்தை ஆண்டவர் விரும்புவாரா, நான் பேசுகிற காரியம் ஆண்டவர் விரும்புவாரா என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை யார் செய்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்தி அவர்களை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ரெண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம யோனா டிராவல் பண்ணும் பொழுது ஏன் அவன் தர்ஷீஷுக்கு, நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு போனான் தெரியுமா? வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது வேத பண்டிதர்கள், வேத புஸ்தகம் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. அதாவது நினிவேல இருந்த ஜனங்கள் அசீரியர்கள் என்கிற ஒரு கூட்டம் இருந்தார்கள். இன்னைக்கு இந்தியாவில் இத்தனை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, எத்தனையோ ஸ்டேட்ஸ் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மொழியை பேசுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் தமிழில் பேசுகிறாங்க, கேரளாவுக்குள்ளே போனால் மலையாளம் பேசுகிறாங்க. இப்படி இந்தியாவுக்குள்ளே எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கிறது போல நினிவேக்குள்ளே அசீரியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இஸ்ரவேலின் பரம எதிரியாக இருக்கிறார்கள். யாராக இருக்கிறாங்க? இவங்களுக்கும் அவங்களுக்கும் பயங்கர சண்டை, அவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு யோனாவை பார்த்தியப்பா, நினிவேக்கு போ, அங்கே பாவம் செய்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறான், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாங்க, நீ அங்கே போய் நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்ல என்று சொல்லுகிற. ஆனால் யோனாவுக்குள்ளே ஒரு பயம் வந்தது. இன்னைக்கு பயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. பயம்
மனுஷனை பார்த்து பயம், குடும்பத்தை பார்த்து பயம், அந்த காரியத்தை பார்த்து பயம், இந்த காரியத்தை பார்த்து பயம். அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ, இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, நான் தேவனை ஆராதிக்கிறனால, இந்த சபைக்கு போறனால என் குடும்பம் இப்படி பார்த்துருமோ. யாரு எப்படியும் பார்க்கட்டும், என்ன பார்க்கிறது ஆண்டவர் என்கிற பயம் உங்களுக்குள்ள இருக்கும்னா ஆண்டவர் உங்களை வேறு மனுஷனாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கையினால் கட்டின ஆலயத்தை விட இருதயமாகிய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறாராம். இனி நம்ம சர்ச்சஸ்லாம் பெருசாக தான் இருக்குது, நம்ம சர்ச்சஸில் அழகான ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் விரும்பலை. நம்ம மியூசிக் சிஸ்டத்தை ஆண்டவர் விரும்பலை. அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தை விரும்புகிறாரு. இன்னைக்கு பயம் சாத்தான் கொடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம். பயத்தினால நம்ம தேவையில்லாத, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு பயம் என்ன தெரியுமா? வருங்காலம் எப்படி இருக்குமோ, பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோ, பயம். 365 முறை பைபிள் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சூழ்நிலை குறித்து பயப்படாத, இப்போ போகிற கண்ணீரின் சிச்சுவேஷனை குறித்து பயப்படாத, இப்போ நீ போகிற அந்த பாலைவனத்தை குறித்து பயப்படாத. ஏனென்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், இந்த பாலைவனங்களை கண்டோ, இந்த நெருக்கங்களை கண்டோ, இந்த கண்ணீரை கண்டோ, நான் இப்பொழுது செல்லுகிற சூழலை கண்டோ நான் கலங்குவதில்லை. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன், நான் உயர்த்துகிற தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் உங்களை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். பயத்தை சாத்தான் கொடுக்கிறான். யோனாக்குள்ளே பயம் வந்தது. என்ன பயம் தெரியுமா? அசீரியர்கள் இஸ்ரவேலை எதிர்க்கிறவர்கள். அந்த ஜனத்துக்குள்ள நான் போனா என்னை துண்டு துண்டா வெட்டி விடுவானே, அந்த ஜனத்துக்குள்ள நான் போனா என் வாழ்க்கை சீரழிஞ்சிருமே, அந்த ஜனங்களுக்குள்ளே நான் போனா என் வாழ்க்கை கொலாப்ஸ். பயம் அவனுக்குள்ளே இருந்தது. அதனாலதான் அவன் திட்டத்தை தேவன் தலைகீழாக உடைத்தார். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம திட்டம் பண்றோம், ஆனால் உடைஞ்சு போயிடுது. பல நேரத்தில் பிளான் பண்றோம், பிளான் ஃபெயிலியர். காரணம் என்ன தெரியுமா? பயம். எந்த பயம் தெரியுமா? உலகத்தை குறித்த பயம் இருக்குதே தவிர ஆண்டவரை குறித்த பயம் அல்ல. ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, ஆண்டவர் என் வாயின் வார்த்தைகளை பார்க்கிறாரு, நான் செய்கிற காரியங்களை பார்க்கிறாரு. தேவ சமூகத்திற்கு இருக்கிற பயங்கள் குறைந்து, அங்க போனா வெட்டிடுவான், அங்க பேசினா என் வாழ்க்கை முடிஞ்சிடும், இதோட என் பிள்ளைங்க வாழ்க்கை அவ்வளவுதான், அதற்காக எந்தெல்லாமோ காரியத்தை செய்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற இதெல்லாம் விட்டுருங்க, ஆண்டவருக்கு பயப்படுங்க. வசனம் சொல்லி இருக்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் தேவ ஆவியானவர் இந்த கஷ்டமான சூழ்நிலையில், இந்த நெருக்கமான சூழ்நிலையில், இந்த போராட்டத்தின் நடுவில் உங்களை தாங்க தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மோட்ச பிரயாணம் என்கிற ஒரு புஸ்தகத்தில் ஒரு அருமையான கதை இருக்கிறது. நான் பல பிரசங்கத்தில் அது சொல்வது உண்டு. ஒரு மனிதன் ஒரு அழகான ஒரு கடல் கரையில் நடந்து கொண்டிருக்கிறான். அவன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது திரும்பி பார்க்கிறான், 2 கால் தடங்கள் அதில் தெரிகிறது. அப்பொழுது ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீ என்னோடு கூட நடக்கிறா என்று கேட்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், ஆமாமா நான் உன்னோடு கூட நடக்கிறேன், உன் கஷ்டத்துல உன் கூட நடக்கிறேன், உன் துன்பத்துல உன் கூட நடக்கிறேன், உன் வேதனையில் உன்னோடு நடக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை கேட்கிறார். அழகாக நடந்து புல்கள் இருக்கிற ஒரு பகுதிக்குள்ளே கடந்து வருகிறார். அங்கே நடக்கும் பொழுதும் அழகான 2 கால் தடங்கள் அந்த பின்பக்கமாக தெரிகிறது. திரும்பி பார்க்கிறார், ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா, ஆண்டவரே நீர் என்னோடு கூட நடக்கிறீரே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறான். நடக்கிறான். அழகான ஒரு பாலைவனம் வந்தது. அந்த பாலைவனத்தில் மண்கள் மேலே நடக்கும் பொழுது கால்களை திரும்பி பார்க்கிறான். அந்த இடத்துலையும் ஆண்டவர் நடக்கிறார். அவனை பார்த்து சொல்கிறார், மகனே நீ திரும்பி பார்க்க தேவையில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை தாங்குகிற தேவனாக இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, எந்த சூழலிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். அடுத்ததாக இந்த பாலைவனத்தை கடந்து ஒரு முள்ளான பகுதியில் நடந்து கொண்டு இருக்கிறார். முள்ளான பகுதியில் நடக்கும் பொழுது
திரும்பி பார்க்கும் பொழுது ஒரே ஒரு கால் சுவடு தான் அங்கே தெரிந்தது. ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஏன் ஆண்டவரை என்னை விட்டு விட்டீர்? இந்த முள்ளான இடங்கள் வரும் பொழுது ஏன் என்னை கைவிட்டீரப்பா? இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த துக்ககரமான நேரத்தில் ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். கடல் கரையில் நடக்கும் பொழுது நான் உன் பக்கத்தில் நடந்தேன். நீ புல்லுள்ள இடங்களில் நடக்கும் பொழுது நான் உன்னோடு நடந்தேன். நீ பாலைவனத்தில் நடக்கும் பொழுது உன் அருகாமையில் நான் நடந்தேன். ஆனால் முள்ளுள்ள இடங்கள் வரும் பொழுதோ நான் உன்னை சுமந்து கொண்டு நடந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த கஷ்டத்தில் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, இந்த துன்பத்தின் நேரத்தில் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, நான் இந்த ஏமாந்து போன சிச்சுவேஷன்ல ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை, அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. உங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில தேவ சமூகத்தை நம்பி பற்றி கொள்ளுங்கள். வசனம் சொல்லியிருக்கிற நீதிமொழிகள் புஸ்தகத்தில், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். தினமும் காலையும் மாலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை நினைத்து கொள்றேன்ப்பா. ஆண்டவரே இந்த துன்பமான நேரத்தில் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன் ராஜா. ஆண்டவரே மனுஷர்கள் கைவிட்ட நேரத்தில் உங்களை மட்டும் நோக்கி பார்க்கிறேன்ப்பா. உறவுகள் வேண்டாம் என்று தூக்கி போட்ட நேரத்தில் உங்களை மட்டும் நோக்கி பார்க்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில எல்லாம் இழந்தாலும் உங்களை மட்டும் நோக்கி பார்க்கிற தகப்பனே, உன் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். வசனம் சொல்லியிருக்கிறது, அப்பொழுது அவர் உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களில் என் வாழ்க்கையில் என் பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று கண்ணீரோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். கடந்த நாட்களில் என் வாழ்க்கையில் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் எல்லா வாசல்களும் எங்கே திரும்பி பார்த்தாலும் அடைத்து போட்டிருக்கிறான் என்று கண்ணீரோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். இனிமேல் எந்த மனுஷன் அதை பூட்டுவதில்லை. அதை செய்யறதுக்கு ரெண்டு காரியம் தான். ஜஸ்ட் 2 things to do in a life. ரெண்டு சாவி மட்டும்தான். முதல்ல காரியம், உங்க சுய புத்தி மேல தயவு செய்து சாஞ்சிராதீங்க. இந்த உலகத்தில் வாழ்க்கிற நாட்கள் வரைக்கும், ஆண்டவரே என்னுடைய எண்ணத்துக்கு மேலேயோ, என்னுடைய ஆசைகள் மேலேயோ, என்னுடைய காரியங்கள் மேலேயோ நான் சாய்வதில்லை. உங்க மேல சாஞ்சுக்கிறேன்ப்பா. நீங்க சொல்றத கண்ணை மூடி நம்புறேன். என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னு சொல்லி பாருங்க, நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வார். ரெண்டாவது, மனுஷனுக்கு பயப்படுறத பயத்தை விட்டுட்டு ஆண்டவருக்கு பயப்படுங்க. என்னை பார்க்க ஒரு தேவன் இருக்கிறார். நான் பாவம் செய்யும்போது என்னை கண்ணோக்கி பார்க்க ஒரு தேவன் இருக்கிறார். என்னை அடிக்க ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, உயர்த்த அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில், ஆவியானவரே கேட்ட வார்த்தைகளுக்காக தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுகிற அந்த மாலை நேரத்தில் வாசல்களை, வழிகளை உண்டு பண்ணுவார். நம்புற தேவ பிள்ளைகள் மாட்டோம் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம், ஆண்டவரே வாசல்களை திறக்கிற தேவன் நீரப்பா, வாசல்களை திறக்கிற தேவன் நீரப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமா, நல்ல விடுதலையோட தேவ சமூகத்தில். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆமென், ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மை உள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறா. நம்ம கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம், இயேசுவே. அல்லாஹ்வுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதால், அவர் உண்மை உள்ள தேவனாய் இருப்பதால். சேர்ந்து பாடும், ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் சத்தமா, ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் சத்தமா, ஆமென், ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம், ஆமென், ஆமென், ஆமென். சொன்னதெல்லாம் செத்து போனதா, செத்து போனதா. சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது அவர் சொன்ன வார்த்தையை. செத்து போனதா, சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது
அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட நாளத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. சத்தமா குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் இன்னும் ஒரு முறை கூட நம்பிக்கையாய் குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே, குறித்திட்ட காலத்திலே என் வாழ்விலும் நிறைவேறும். சத்தமா சொல்லுங்க, ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் கரங்களை தட்டி ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம், வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென். நன்றி ராஜா. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இந்த அற்புதங்கள் நடக்கட்டும்ப்பா. இன்னைக்கு எத்தனையோ தடைகளோடு நாங்கள் வந்திருக்கிறோம், எத்தனையோ கண்ணீரின் அனுபவத்தோடு வந்திருக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எவ்வளவோ தடைப்பட்டு போயிருக்கிறது. But we believe you tonight, Lord. Tonight we believe you. முழுவதுமாக நம்புகிறோம். ஆவியானவரே, கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும், மேன்மையை கொடுக்கட்டும், தடைகளை உடைத்து போடட்டும் அப்பா. நீ சொன்ன வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிற தேவன் நீர் அப்பா, ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற தேவன் தகப்பனே. இந்த கஷ்டத்தின் நேரத்திலும் துன்பத்தின் நேரத்திலும் ஆறுதலாக தேவன் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் கட்டளையிடும் தகப்பனே. கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆன்லைன் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள், துயரங்கள், வியாகுலங்கள், வியாதிகள், வெறுமைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் மாறி போகட்டும் அப்பா. நீ சொன்னதெல்லாம் ஆமென் ஆக மாறட்டும் அப்பா. தாழ்த்தி தருகிறோம். இந்த சபையை, இந்த குடும்பங்களை உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் பலத்தினால் இடைகட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவ ஆவியானவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தேவ சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.